ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. இன்னைக்கு ஒரு மினி vlog தாங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்கள் ஊரில் திருச்செங்கோட்டில் தேர் திருவிழா வந்துச்சுங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். தேர் பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நிறையா இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடலாம். ஸோ எங்கள் அம்மா விளையாடிட்டு இருக்காங்க. மகிழனுக்கு வந்து ஒரே ஆர்வம், அவனும் விளையாடணும், அவனும் பந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே நாங்கள் போனப்போ இந்த பெரிய ப்ரைஸ் வாங்கின மாதிரி நான் பார்த்ததில்ல. உங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த விளையாட்டு இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எங்கள் அம்மா பால் போட்டதுக்கு இந்த இது கொடுத்துருந்தாங்க, ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மகிழன் வந்து அவனும் விளையாடணும் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியல, ஆனாலும் அவனுக்கு ஒரு ஆசை, அதை போட்டு ஜெயிச்சு அவன் ப்ரைஸ் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தார் சாரு. பால் என்ன உருட்ட தெரியல. ஸோ நம்ம யாராவது ஒருத்தர் கையில் பிடிச்சி தான் இது பண்ணோம். தூக்கி தான் போடுறானே தவிர்த்து அவனுக்கு இதெல்லாம் தெரியல, குழந்தை இல்லையா. ஸோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் விளையாண்டதுக்கப்புறமா உனக்கு ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். இதை வாங்கும்போது பாருங்கள் அவன் ஃபேஸில் எப்படி ஒரு ஹாப்பினஸ்னு, பயங்கர ஹாப்பியாக இருந்தான். அப்புறம் என்னங்க, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்தோம். என்ன பொம்மை வேணும்னு கேட்கும்போதெல்லாம் அவன் எப்போ கேட்டாலும் கார் தான் சொல்லுவான். சரி, அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கலாம், கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினா இவன் போட்டு போட்டு உடைக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்கூட்டர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் தேர்க்கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஆசைப்படுறதுக்காக வாங்கலாம். குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ரேட்டுமே அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா எப்படி சொன்னாலும் மக்கள் வாங்குவாங்கங்கிறனால ரேட்டு வந்து போட்டு தீட்டிடுவாங்க. கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். பையன் கேட்டதை வாங்கிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது புதுசாக வச்சுருந்தாங்க இந்த வருஷம். பால் வந்து இந்த ஸ்பாஞ்ச் பால் இருக்கு இல்லையா, அந்த பாலில் தூக்கி போடணும். பட் பால் பெருசாக வெயிட்டாக இல்லாதனால அது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல. பட் நல்லா இருந்துச்சு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா. நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பால்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட் இதுலேயே வந்துட்டு எல்லாமே விழுந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஸ்பீக்கர் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விளையாடிட்டு வந்தோம். டே சூப்பராக போச்சு. உங்களுக்கு